போகிறார் என்பதை குறித்தான் நேற்று ராத்திரி இருந்து ஜெபம். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் எல் ஷடாயாய் இருந்தது போதும், இன்னும் இருப்பேன். ஆனால் பாஸ்டர் ஜோயலுக்கு சொல்லுகிறார், நான் இன்னொரு விதமாகவும் இருக்க போகிறேன். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். யாக்கோப்பு தன்னுடைய 12 பிள்ளைகளுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டு வருகிறான். அவனுக்கு விருப்பமான ஒரு மகன் தொலைந்து போய் பல வருஷங்களுக்கு பிறகு கண்டுபிடிக்கப்பட்டவன் யோசேப். 22ஆம் வசனத்தில் இருந்து வாசிப்போம் 25 வரை. யோசேப்புக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 25. யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் வற்றாத ஒரு ஓடையிலே அந்த கனிதரும் செடியாக இருக்கிறான். அதான் திராட்சை செடியா. வாசிங்க. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். சத்துருக்கள் வருவார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. ஹல்லேலூயா. பாருங்க, வல்லவர் இப்படி சர்வ வல்லவராய் மாறினார் என்று பார்ப்போமா. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். ஆனால் உன் தகப்பனுடைய தேவன், அதாவது எபிரேய மொழியில சொல்லுகிறான் ஜெகோவா, அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். அதை எபிரேய மொழியில பின்பு சொல்லுகிறான். என்ன பெயர் என்று வாசிங்க. சர்வ வல்லவராலே அப்படியாயிற்று. இப்ப பாருங்க, உங்களோட சபையில பேர் வருது சர்வ வல்லவராலே. 28 வருஷம் நடத்தி வந்த இந்த சபை இப்ப துணை நிற்கிறவராலே எப்படி ஆசீர்வதிக்கப்பட போகுது பாருங்க. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களா? கரங்களை தட்டுங்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதங்கள், பின்மாரியின் ஆசீர்வாதங்கள். வாசிங்கள். கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், மனிதர்களால் வரும் ஆசீர்வாதங்கள், ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்கள், குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை உண்டாகின்ற ஆசீர்வாதங்கள். அது மட்டுமல்ல, அங்கே தாயானவள் தன் மகனுக்கு சுரக்கின்ற அமுது, அதாவது குறைவில்லாத ஆகாரம், திரட்சியை தேவன் கொடுக்க போறார் அந்த சபைக்கு. ஹல்லேலூயா. வாசிங்க. ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஆமென். நான் தீர்க்கதரிசியன், நான் ஒரு அப்போஸ்தலன், ஆனால் தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவன். நேற்று இரவு ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்பதான் நான் ஜோயலுக்கு மட்டுமில்லை, நான் இங்க இருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்மாருக்கும், ஊழியக்காரிகளுக்கும், ஊழியம் செய்கிறவர்களுக்கும், உடன் ஊழியர்களுக்கும், விசுவாசிகளுக்கும் நான் இந்த 28ஆம் ஆண்டுல துணை நிற்பேன். அந்த துணை நிற்கிறவர் என்றதுக்கு என்ன அர்த்தம் வாசிப்போம். யாத்திராகமம். நான் வேதத்தோட உங்களுக்கு காட்டுகிறேன் எல்லாத்தையும். ஏன்னா நான் ஒரு வேத பண்டிதன் அல்ல, வேத விரிவுரையாளர். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மோசே வனாந்தரத்துல 2 குழந்தைகளை கொண்டு எத்ரோ என்று சொல்கிறார் மாமன் சிப்போரா என்ற அவனுடைய மனைவி கொண்டு விடுகிறான் சீனாய் மலை ஓரத்திலே. நீ இவர்களை விட்டுட்டு எகிப்துல போய் ஜனங்களை மீட்டு கொண்டு செங்கடல் பிளந்து மேக சமம் அக்னி சமத்தோடு வந்து விட்டாய். இப்பொழுது இந்த 2 பிள்ளைகளும் நீ பேர் வைக்க வேண்டும்.
என்றால் அந்த பிள்ளைகளுக்கு அவன் இங்கு பேர் வைக்க இல்லை. ஏன்னா மீதியானர்கள் பேர் தான் அந்த பிள்ளைகளுக்கு இருந்தது. இப்பொழுது எபிரேயருடைய தேவன் யாவே தேவன், அவனை விடுவித்துக் கொண்டு வந்த முள்செடியில தோன்றின தேவன், நான் இருக்கிறவராய் இருக்கிறேன், ஹாயா, எபிரேய மொழியில ஹாயா, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன் போய் சொல்லு. அந்த தேவனுக்கு முன்பாக அவன் எபிரேய மொழியில மூத்தவனுக்கும் இளையவனுக்கும் பேர் வைக்கிறான். வாசிங்க 4ஆம் வசனம். என் பிதாவின் தேவன், அதாவது யாவே தேவன், இருக்கிறவராய் இருக்கிறவர், எனக்கு துணை நின்று ஒரு பேர் வரைதான் பார்வோனின் பட்டயத்துக்கு என்னை தப்புவித்தார் என்று சொல்லி மற்றவனுக்கு எலியேசர் என்று பெயர். 3ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அந்நிய தேசத்திலே பரதேசியா இருந்தேன் என்று சொல்லி